வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுறங்களுக்கும் நன்றி. என்னோடய வீடியோ இப்போ தான் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. இப்போ பாரம்பரியமான மண் பாத்திரத்தில் தான் இப்போ மீன் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு 10 சின்ன வெங்காயம், 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 சின்ன சைஸ் தக்காளி பழம் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட 2 தேங்காய் பத்தை அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் 1 ஸ்பூனு கொஞ்சம் கம்மியாக சோம்பு, இது எல்லாத்தையுமே நம்ம பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. பாத்திரம் மண் சட்டியை அடுப்பில் வச்சாச்சு. சூடாயிடுச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், நான் செக்கு கடலெண்ணெய் தான் சமைக்கிறேன், அதை விட்டுக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் வறுத்தோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயம் இங்கேயும் தாளிக்கிறதுக்காக ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்ன தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி மண் சட்டியில் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் இதில் நம்ம போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு பச்சை வாசனை வர்ற வரைக்கும், வராமல் இருக்கிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம், குழம்பு மிளகாய் பொடி நான் எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது சின்ன ஸ்பூன் தான், அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாமே பச்சை வாசனை வரக்கூடாது. ஏன்னா வெங்காயம் எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கிறோம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். அந்த கலர் கொஞ்சமாக மாறணும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு லெமன் சைஸ் புளி நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கரைசலை இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். புளி கரைசலை ஆட் பண்ணி நல்லா இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ குழம்பு கன்சிஸ்டன்சி வேணும்னு. இப்போ 4 பச்சை மிளகாயை 2 கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஒரு வாசனையாகவும் இருக்கும். இப்போ மூடி போட்டு இது கொஞ்சம் நல்லா கட்டியாகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு கொதிக்க விட போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி போதுமாக பார்த்துக்கோங்க. இந்த தண்ணி உங்களுக்கு ஓகே அப்படின்னா மீன் சேர்க்குறதுக்கு நீங்கள் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இந்த பொடி மீனில் தான் நிறைய ஒமேகாலாம் இருக்குது. டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு. நான் சங்கரா மீன் தலையை மட்டும் போட்டு மீதியெல்லாம் பொடி மீன் வாங்கி வச்சு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த குழம்போட ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் புளி நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு, நான் ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன சின்ன பீஸாக. அந்த புளி நிறையா சேர்த்தோம்னா ரொம்ப இந்த வெயிலுக்கு நம்மளுக்கு டைரியா அந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆகும். அதனால் இந்த மாங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த குழம்போட இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே மாங்காயும் இந்த மீனும் நம்ம குக் ஆகிறதுக்கு ஈக்குவல் டைம் தான் எடுத்துக்கிறோம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வெந்துடும். இப்போ திருப்பியும் நல்லா இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த மீன் உடையாதபடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்ப்போம். இந்த மண் பாத்திரத்தில் சமைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு எவ்வளோ கெடாமலும் இருக்கும். பாரம்பரியமாக மண் பாத்திரத்தில் தான் மீன் குழம்பு வைப்பாங்க. இப்போ திறந்தாச்சு. இங்கே பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே நம்ம மிளகு, தேங்காயெல்லாம் இதில் அரைச்சிட்றோம். டேஸ்ட்டாக இருக்கும். கன்சிஸ்டன்சியும் திக்காக இருக்கும். நல்லா ஹோட்டல் ஸ்டைலாக இருக்கும். இப்போ பார்த்தா கொஞ்சம் தண்ணியாக தெரியுது, ஆனால் ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா திக்காகிடும். குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.